அமமுகவில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு எம்எல்ஏவை ஆசை வார்த்தை கூறி அவரை தன் பக்கம் விஜய் இணைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ள டிடிவி தினகரன், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ரிசர்வ் பேங்கை காரணம் காட்டி விஜய் ஏமாற்று வேலை செய்வதாக கடிந்துரைத்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் என்பதால அவரை நீங்கள் அவருக்கு அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று சொல்லி அவரும் பதவி ஆசையில் உங்கள்கிட்ட ஏமாந்து காரில் உட்காந்து கையெழுத்து போட்டு லெட்டரை நீங்கள் போய் கவர்னர்கிட்ட காப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் உண்மையாகவே தைரியசாலியாக இருந்தால் அந்த ஒரு எம்எல்ஏ அமமுக தலைவர்கிட்ட என்னிடம் ஒப்புதல் வாங்க முடியலன்னா அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கார், அவர் தான் எங்களை தேடி வந்தாருங்கிறீங்களா? எதையும் காரில் வச்சு கையெழுத்து வாங்கணும். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடனை எல்லாம் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அதுமாதிரி செய்கிறாரா? 5 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலங்கள் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடனை எல்லாம் 50% முழுமை நாங்கள் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னார். அதையெல்லாம் செய்யாத விட்டு ஆர்பிஐ அப்படி சொல்லியிருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இது மாதிரி அப்படி இல்லைன்னா நாங்கள் இது முதல் தவணையாக இந்த அளவு தொகை நிதிநிலையை காரணம் வைத்து இந்த அளவு அவர்கள் கடனை நாங்கள் 50 ரூபாய் வரை நாங்கள் 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்கிறோன்னு ஒன்றும் சொல்லலை. ஆர்பிஐ இப்படி சொல்லியிருக்கு, நிதிநிலை அடிப்படையில் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோன்னு தான் சொன்னார். அதனால் அவங்க தவறாக செய்கிறப்ப, ஏமாற்று வேலை செய்கிறப்ப அதை சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை.